அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி தூக்கி வீசிவிட்டு டெல்லியில் ஆட்சி அமைத்தோமோ அதேபோல 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி வீசிட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அதாவது தமிழகத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை அங்கு மக்கள் அதாவது ஆட்சி விட்டு துரத்தினார்களோ அதே போல் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அவர்கிட்ட துரத்தி நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது வர இருக்கிறது. நன்றி அண்ணா. அண்ணாமலை சார பேரை சொன்னாலுமே அந்த தொண்டர்கள் எழுச்சி எப்படி இருந்தது? நீங்கள் இப்போ அண்ணாமலை அவர்கள் நமக்கு எப்போதும் வந்து ஒரு வழிகாட்டி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எண் மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தி மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தொண்டர்களினுடைய ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கும் எங்களுடைய இப்போதைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஆதரவுகள் கொடுத்தோம். விஜய் பத்தி பேசினதா சொல்றாங்க சார். நன்றி அண்ணா. பசுமன் முத்துராமலிங்க பேரை சொல்லி வணங்கி அதாவது முக்குலத்தூர் வாக்குகளை பெறுவதற்காக பாஜக நம்ம அப்படி இல்லைன்னா நாம் தேசிய தலைவர்களை நினைவு கூறுவது ஒவ்வொரு இடத்துலையும் வழக்கமான ஒன்று. நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் இங்கு இந்த மண்ணில் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவரையா அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். பாமக தலைமைகள் இடையே மோதல் போக்கு நீடிக்கும் நிறைவில் விரைவில் நல்ல செய்தி வரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சூசகமாக தெரிவித்துள்ளார். நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். இந்த அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும் 95 தெரில அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார். அதனால் வயசு ஒரு இட் இஸ் ஒன்லி எ நம்பர். உங்களுக்கு என்ன செய்தி? நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்து வருமா தோட்டத்திலேருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றதை அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையிலையா கூட்டணி? மத்தியில் தான் ஆட்சி அமைஞ்சாச்சு. மாநிலத்தில் தான் இப்போ நடக்க போகுது. கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா இல்லை தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நீ ஒரு ஆலோசனை நீங்களே சொல்லலாம் எப்படி இருக்கணும். உங்கள் ஆலோசனை கேட்டுக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? இல்லை ரகசியமா? சார், இப்போ விஜய் புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறாரு. இப்போ தேர்தலை சந்திக்க போறாரு. வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா ஒரு புள்ளி விவரங்கள் சொல்றது, பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்னங்க சார்? கட்சி யார் வேணாலும் தொடங்கலாம். இப்போ அவர் தொடங்கியிருக்காரு. அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்கிறோம், நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எந்த கூட்டணிக்கு போகிறார், இது எப்படி நடுறது எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம்ன்ற ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது. இருந்ததுன்னு நான் அப்போது படிச்சுட்டு இருப்பேன் டாக்டருக்கு பதிலாக. நீண்ட கால நண்பர் குருமூர்த்தி அவர்களை சென்னை வந்திருக்கீங்க. சென்னையில் எதுவும் சந்திச்சிங்களா? ஏதாவது சொன்னார்? ஏதாவது பேசுனீங்களா? சந்திச்சோம். தைலாபுரத்துக்கு வந்தாரு, அங்கேயும் சந்திச்சோம். இங்கே வந்தாரு, இங்கேயும் சந்திச்சோம். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? அதெல்லாம்
சார் இப்போ அது உடன்பாடு ஏற்பட்டதா சார் உங்களுக்குள்ள ஒரு கருத்து மோதல் இருக்குன்னு சொல்லப்படுது அது அதெல்லாம் ரகசியத்தை சொல்லக்கூடாது. பாமக விவகாரத்தில் வலதுசாரிகள் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது கவலை அளிப்பதாக தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து தெரிவித்த கருத்து பற்றியும் செய்தியாளர்கள் கேள்வியில் பதிலளித்துள்ளார். இது குறித்து நான் ஏற்கனவே பல முறை கருத்து சொல்லியிருக்கிறேன். அது அவருடைய உட்கட்சி விவகாரம், அவருடைய குடும்ப விவகாரம். ஆனால் வலதுசாரிகள் இதில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்வது கவலை அளிக்கிறது. அது ஒரு இடதுசாரி அரசியலை முன்னெடுத்து எழுச்சி பெற்ற இயக்கம். ஆனால் இன்றைக்கு வலதுசாரிகள் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அல்லது பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பரிமாணம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது பரிணாமம் ஏற்பட்டிருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. வலதுசாரிகள் தலையிடக்கூடிய இயக்கங்கள் தனித்து வளருவதில் இயங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்பதை கடந்த காலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இதனை பாமக நிறுவனரும் சரி, இன்றைய பாமக தலைவரும் சரி, இரண்டு பேருமே நன்கு அறிவார்கள். எனவே அவர்களுக்கு நாம் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை. தேமுதிக எந்த அணிக்கு போக வேண்டும் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கிற அதிருப்தி நிலவினாலும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாம் யூகமாக கருத முடியாது. அப்படி ஒரு சூழல் கனியுமேயானால் அதை முதல்வர் பார்த்துக் கொள்வார். வேல்முருகன் என்ன பின்னணியில் அதை சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய பேட்டி இன்னும் நான் பார்க்கவில்லை. அது மாணவிகளையும் குறைத்து மதிப்பிடுவதாக அல்லது கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விமர்சனங்களை அவர் தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.